ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல் மீனா. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்களா? இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி, இதையும் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா, இதை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, கொஞ்சமாக கடுகு, இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். கொஞ்சமாக வந்து புதினா வந்து போட்டுக்கலாம், இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதோட தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரை நல்லா கலக்கி விடுங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம காளானை வந்து போட்டுடலாம். பாருங்கள், போட்டுட்டு நல்லா கலக்கணும். காளான் வெந்து வர அளவுக்கு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். காளான் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்ததும் கொஞ்சம் வந்து காளானோட கிரேவி வந்து தண்ணியாட்டம் இருக்குது. இதை வந்து போதுன்னா விட்டுறலாம். கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இந்த கிரேவியில் வந்து நம்ம ஊற்றிட்டோம்னா கிரேவி வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணியாட்டம் இருக்குது. நம்ம கிரேவியில் ஊற்றினா உடனே வந்துட்டால் அது வந்து ரொம்ப திக்காயிரும். கிரேவி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரும்பு சக்கரை ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இது எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.